வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இத்தனை நாள் நடந்த எபிசோட்ஸ் கிளாஸஸில் நீங்கள் எல்லாமே நல்லா தரோ பண்ணி சாப்டரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கான்செப்ட் பேஸ்ட் என்னென்னன்றதை நல்லா படிச்சிருப்பீங்க. இப்போ நாம் ரிவிஷன் பார்க்கில் இருக்கோம். அதாவது நம்ம எதெல்லாம் 1 மார்க்கில் 2 மார்க்கில் 5 மார்க்ஸ்லாம் இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ், அந்த கொஷின்ஸை எப்படிலாம் ட்விஸ்ட் பண்ணி கேட்பாங்க அப்படின்றத நாம் இப்போ ரிவைஸ் பண்ண போகிறோம். எஸ்பெஷலி சாப்டர் 5 கோஆர்டினேட் ஜியாமெட்ரி, அதில் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸை பார்க்க போகிறோம். அதில் முழுசாக பார்க்க போகிறதில்ல, அதில் ஒரு half ஆஃப் த சாப்டர் மட்டும் முதல்ல இப்போ பார்ப்போம். போலாமா? ரைட். முதல்ல 1 மார்க் கொஸ்டின்ஸ். அந்த 1 மார்க் கொஸ்டின்ஸில் பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 1, the area of triangle formed by the points -5, 0, 0, -5 and 5, 0 is dash. 4 ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்குது. ஆப்ஷன் 1 பாருங்கள், 0 ஸ்கொயர் யூனிட்ஸ், 25 ஸ்கொயர் யூனிட்ஸ், 5 ஸ்கொயர் யூனிட்ஸ், none of these. இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் இஸ் நத்திங் பட் வாட்? half ஆஃப் -5, 0. அதாவது கொடுத்துருக்குற அந்த 3 பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லையா, -5, 0, 0, -5, 5, 0. இந்த 3 பாயிண்ட்ஸையும் x1, y1, x2, y2, x3, y3 நம்ம போட்டுட்டு அதை என்ன பண்ணணும், கிராஸ் மல்டிப்ளிகேஷன் படிச்சிருப்பீங்க. அந்த ஃபார்மேட்டில் இங்கே எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கோம். -5, 0, 5, -5. அதாவது x1, x2, x3, அகைன் x1ல் நம்ம எதில் ஸ்டார்ட் பண்ணினோமோ அதுலேயே முடிக்கணும். கீழே இருக்கிறது பாருங்கள், 0, -5, 0, 0. அதாவது y1, y2, y3 and again y1. So if you do cross multiplication, you'll be getting half of 25 plus 0 plus 0 minus of, that means முதல்ல கொடுத்துருக்குற எல்லாமே x coordinate, x உடைய multiplications. அடுத்தது minus of y, அதாவது y coordinate உடைய multiplications. That's why it is given as 25 plus 0 plus 0 minus of 0 minus 25 plus 0. அதனால தான் அது தனியாக என்ன பண்ணியிருக்கோம், ப்ராக்கெட்டில் போட்டு காமிச்சிருக்கோம். ஸோ இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணும்போது half of 50 தான் வரும். So half of 50 we all know very well, 25 square units. So that the answer is what? 25 square units. Second answer is the right option. Okay. Now second question. A man walks near a wall such that the distance between him and the wall is 10 units. Consider the wall to be the y-axis. The path travelled by the man is dash. So options are 1, x equal to 10, y equal to 10, x equal to 0, y equal to 0. இதில் எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும்? ஏன்னா கொஸ்டின் நம்ம படித்து பார்க்கும்போது வெறும் 10 யூனிட்ஸ் அப்படின்ற மட்டும்தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்களே தவிர வேறு எந்த ஒரு க்ளூவுமே அதில் கிடையாது. ஸோ we have to imagine, and one more thing, it is a application point of question. ஸோ 1 மார்க்லேயும் உங்களுக்கு அப்ளிகேஷன் பாயிண்ட் ஆஃப் கொஸ்டின் வருன்றதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள். ஸோ மேன் வாக்ஸ் நியர் அ வால். ஸோ நம்ம என்ன பண்ணிக்கிறோம், அந்த சைடில் கொடுத்துருக்குற பிக்சரை கவனிச்சிங்கன்னா நல்லா புரியும். எக்ஸ் ஆக்சஸ், ஒய் ஆக்சஸ் இருக்கும். இன் பிட்வீன் த ஆரிஜின், அதாவது 0 மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, ரைட். இந்த ஒய் ஆக்சஸ் அப்படின்றத கொஸ்டினில் பாருங்கள், கன்சிடர் த வால் டு பி த ஒய் ஆக்சஸ். ஸோ த ஒய் ஆக்சஸை வால்னு நம்ம எடுத்துக்கணும். இப்போ ஃபஸ்ட் லைனில் பாருங்கள், அ மேன் வாக்ஸ் நியர் அ வால் such that the distance between him and the wall is 10 units. So x அப்படின்ற பிளேஸில் அந்த மேன் நிற்கிறான், டுவார்ட்ஸ் வால், அதாவது டுவார்ட்ஸ் ஒய் ஆக்சஸை நோக்கி அவன் நடக்கிறான். நடக்கும்போது அவனுக்கும் அந்த வாலுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் 10 யூனிட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் கொஸ்டினுடைய ஆப்ட் மீனிங். த பாத் ட்ராவல் பை த மேன் இஸ் டேஷ். அப்போ எந்த ஆக்சிஸில் அந்த 10 இருக்கும்? நேச்சுரலி எக்ஸ் ஆக்சிஸில் இல்லையா? அப்போது x equal to 10, அதாவது ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின். இஃப் 5, 7, 3, p and 6, 6 ஆர் கொலீனியர், தென் த வேல்யூ ஆஃப் p இஸ். கொலீனியர்னால் முதல்ல என்ன அப்படின்றது நமக்கு தெரியணும். அதாவது கொலீனியர் அப்படின்றது தமிழில் நம்ம என்னன்னு சொல்லுவோம், நேர்கோட்டில் அமைவன அப்படின்னு சொல்லுவோம். நேர்கோட்டில் அமைவனா ஆல் த பாயிண்ட்ஸ் லை ஆன் அ சேம் லைன். தட்ஸ் வை we are calling it as கொலீனியர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இதை நம்ம ஸ்லோப் ஃபார்முலா யூஸ் பண்ணியும் பண்ணலாம், ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்முலா யூஸ் பண்ணியும் பண்ணலாம். ஸோ ஆப்ஷன் இஸ் yours, which is easy அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணி போடலாம். இதில் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் மட்டும்தான் நம்ம கொடுத்துருக்கோம், ஸ்லோப் யூஸ் பண்ணியும் நம்மளால் பண்ண முடியும். ஓகே, ஆப்ஷன்ஸ் ஆர் 3, 6, 9 and 12.
how to find the answer? By using the area of triangle. So கொடுத்திருக்கிற 3 பாயிண்ட்ஸுமே கொலீனியர், ஒரே கோட்டில் அமையும். அதாவது all those points lie on a same line அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல என்ன ஆகாது, ஒரு ட்ரையாங்கிளே ஃபார்ம் ஆகாது. அப்போ அந்த இடத்துல ஒரு ட்ரையாங்கிளுக்கு ஏரியாவே நமக்கு இருக்காது. ஸோ since the 3 points are collinear, area of a triangle is what? 0. அப்போ நம்ம கொலீனியர், அதாவது ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் வந்து 0 வந்தால் தான் நம்ம அதை கொலீனியர்னு சொல்ல முடியும். ஸோ 3 பாயிண்ட்ஸுமே கொலீனியர் அப்படின்னு சொல்கிறதுனால ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் 0 தான் வரும். ஆல்ரெடி உங்களுக்கு ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஃபார்முலா நல்லாவே தெரியும். ஸோ அதை யூஸ் பண்ணி எக்ஸ் வேல்யூஸ் ஒய் வேல்யூஸ் நீங்கள் போட்டு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் போட்டால் டெஃபினெட்லி இட் மஸ்ட் பி ஈக்குவல் டு 0. ஸோ ஈக்குவல் டு 0ன்றதை ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் யூ ஹாவ் டு மென்ஷன். ஸோ அப்படி தான் நம்ம இங்கே போட்டிருக்கோம் பாருங்கள். half of 5365 7p67. இதில் unknown value வந்து என்னது? p. good. இப்போ நம்ம cross multiplication பண்ணுறோம். if you do the cross multiplication, 5p plus 80 plus 42 of minus 21 plus 6p plus 30. ஸோ இந்த மைனஸ் ஆஃப் அப்படின்னு ப்ராக்கெட்டில் போட்டிருக்க எல்லாமே ஒய் கோஆர்டினேட்ஸ். இது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இதை நீங்கள் வந்துட்டு சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா you'll be getting 5p plus 60 minus of 51 plus 6p. Then remove the bracket. You will be getting 5p plus 60 minus 51 minus 6p equal to 0. As I said before, equal to 0ன்றதை நம்ம போட்டுக்கிட்டே வரணும். அப்படி பார்க்கும்போது p terms and constant terms இது ரெண்டையும் நீங்கள் merge பண்ணி கம்பைன் பண்ணிங்கன்னா you'll be getting minus p plus 9 equal to 0. ஸோ இந்த 9 அந்த பக்கம் போகும்போது என்னவா மாறும்? minus p equal to minus 9. Therefore, p is equal to 9. So the value of the p is 9. Okay. Next question. Question number 4. Slope of the line joining 12,3 4,a is 1/8. இந்த கொஸ்டினில் ஸ்லோப் அவங்களே கொடுத்துட்டாங்க. ஒரு unknown வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். அதாவது ஏவோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே ரைட். நமக்கு ஃபார்முலா முதல்ல தெரியணும். ஸ்லோப் ஃபார்முலா இருக்கிறதுலே நமக்கு ரொம்ப ஈஸி. இந்த 2 பாயிண்ட்ஸ் அப்படின்றது இந்த 2 பாயிண்ட்ஸையும் ஜாயின் பண்ணி வர லைன். ஸோ நமக்கு கோஆர்டினேட்ஸ் என்னன்றது நமக்கு நல்லாவே தெரியும். The first one is x1 y1, second one is x2 y2. So what is the slope of the line joining? If 2 points are given, the slope is y2 minus y1 by x2 minus x1. So அதுக்கான வேல்யூ நமக்கு சம்லேயே கொடுத்துட்டாங்க. So that's why y2 minus y1 by x2 minus x1 equal to what? 1/8. இதில் நமக்கு என்னென்ன வேல்யூஸ் எதுன்றது நல்லாவே தெரியும். ஸோ y2 a minus 3, அதே மாதிரி x2 minus x1ன்றது 4 minus 12 equal to 1/8. இதை நீங்கள் cross multiply பண்ணுங்கள். என்ன கிடைக்கும்? cross multiply பண்ண முடியலன்னா a minus 3 by the 4 minus 12 is nothing but what? minus 8. So which is equal to 1/8. So both sides the 8 denominator is same, so you can cancel it. அதனால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? a minus 3 equal to minus 1 அப்படின்னு ஆகிடும். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற minus 3 ரைட்டில் கொண்டு போனீங்கன்னா it will become as a is equal to minus 1 plus 3. Therefore, the value of a is equal to what? 2. So which is the right option? Fourth, 2 is the right option. Okay. இப்போ நம்ம ஸ்லோப் பார்த்தோம், ஏரியா பார்த்தோம், கொலினியர் பார்த்தோம். இப்போ அடுத்தது நம்ம என்ன கான்செப்டுக்குள்ளே போகிறோம்னா பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் பேஸ் பண்ணி உங்களுக்கு 1 மார்க்கில் கேட்க சான்சஸ் இருக்குது. So if slope of the line PQ is 1/√3, then slope of the perpendicular bisector PQ is. இந்த இடத்துல perpendicular bisectorன்றது தான் கீவேர்டாக நம்ம எடுத்துக்கணும். சாதாரணமாக ஒரு ஸ்லோப் ஆஃப் த லைன் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு பெர்பெண்டிகுலராக இருக்கிற, அதுவும் பைசெக்டராக இருக்கிற இன்னொரு லைனுடைய ஸ்லோப் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் அதோடைய ரெசிப்ரோக்கலாக இருக்கும், ஆப்போசிட் சைன் இருக்கும். ஸோ அந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? 1 மார்க்குக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம். இதில் ஒர்க்கிங் எல்லாம் ஒன்றுமே கிடையாது, ரொம்ப ஈஸி. ஸோ ஸ்லோப் ஆஃப் த லைன் வந்து 1/√3. அந்த லைனுக்கு பெர்பெண்டிகுலர் பைசெக்டர்னு சொல்லும்போது இந்த 1/√3 என்னவாகும்? ரெசிப்ரோக்கல் ஆகும், √3/1 ஆகும். ஸோ √3/1 is nothing but what? √3 only. And it is negative also because the slope of the line PQ is in the positive sign, which has having only the positive sign. அதுக்கு பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் அதுக்கு நெகட்டிவாக தான் இருக்கும். ஸோ -√3. ஸோ which is the right option? Second answer. -√3 is the correct answer. Okay. அடுத்தது question number 6. இதில் பாருங்கள், consider 4 straight lines. L1 3y equal to 4x plus 5, L2 4y equal to 3x minus 1, L3 4y plus 3x equal to 7, L4
4x + 3y = 2. 4 லைன்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. லீனியர் ஈக்குவேஷன்ஸ் 4 இருக்குது. which of the following statement is true அப்படின்னு கேட்குறாங்க. L1 and L2 are perpendicular. L2 and L4 are parallel. L2 and L4 are perpendicular. L2 and L3 are parallel. So, parallel perpendicular அதாவது இணை செங்குத்து. இந்த மாதிரியான questions கேட்டாங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு ரொம்ப ஈஸியான வே எது அப்படின்னா ஸ்லோப்ஸ் கண்டுபிடிக்கிறது தான். ஸோ ஒரு லைனையும் உடைய ஸ்லோப்பையும் நம்ம என்ன பண்ணணும், கண்டுபிடிச்சி போட்டோம்னா அதிலேருந்து ஆன்சர் நமக்கு ஈஸியாக கிடச்சிரும். கவனிங்க, ஸ்லோப் ஆஃப் L1 பார்த்தீங்கன்னா 4/3, ஸ்லோப் ஆஃப் L2 = 3/4, ஸ்லோப் ஆஃப் L3 -3/4, ஸ்லோப் ஆஃப் L4 -4/3. ஸோ ஸ்லோப் எல்லாமே நமக்கு நல்லாவே தெரியும். ஒரு லைனுக்கும் தனித்தனியாக நாம் ஸ்லோப் கண்டுபிடிச்சிடணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா மல்டிப்ளை பண்ணி காட்டியிருக்கோம். L1 into L2, that means slope of L1 into slope of L2. மல்டிப்ளை பண்ணும்போது the answer is what? 1. அடுத்தது L1 L4 அதோடைய ஸ்லோப்ஸ் மல்டிப்ளை பண்ணால் you'll be getting -16/9 அப்படின்னு வந்துடும். அடுத்தது L2 and L4 இது ரெண்டு ஸ்லோப்ஸையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா you'll be getting -1. At last L2 and L3 3/4 3/4, that means 9/-16 அப்படின்னு வரும். ஆக்சுவலாக இதில் எல்லாத்துலேயுமே ஏன் மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் see the question, which of the following is true அப்படின்னு கேட்குறாங்க. perpendicular அப்படின்னு சொன்னாலே என்னென்னா the product of slopes of two lines equal to -1 வந்தாலே அது பெர்பெண்டிகுலராக தான் இருக்கும் அப்படின்றது நமக்கு அந்த கான்செப்ட் தெரியும் இல்லையா. ஸோ அதனால் 4 லைன்ஸுமே ஒன்றோட ஒன்று என்ன பண்ணி பார்க்குறோம், மல்டிப்ளை பண்ணி பார்க்குறோம். இதில் L2 and L4 இருக்கு இல்லையா, 3/4 -4/3 அதை நம்ம கேன்சல் பண்ணால் மட்டும்தான் என்ன வருது, -1 வருது. ஸோ அந்த 2 லைன்ஸ் மட்டும்தான் என்னவாக இருக்கும்னா பெர்பெண்டிகுலராக இருக்கும். அப்படி பார்க்கும்போது இந்த 4 ஸ்டேட்மெண்ட்டில் எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டாக இருக்கும், L2 and L4 ஆர் பெர்பெண்டிகுலர், அதாவது தேர்ட் ஆப்ஷன் தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். ஸோ தட் இஸ் வாட் த ஃபைனல் ஆன்சர். நம்ம இப்போ 2 மார்க் கொஷின்ஸை பார்க்க போகிறோம். ஸோ இதில் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கொஷின்ஸ் எப்படியெல்லாம் கொஷின்ஸ் கேட்கலாம் அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு நோட் எடுத்துக்கோங்க. சொல்ல நீங்கள் ட்ரை பண்ண தான் உங்களுக்கு அந்த ப்ராக்டிஸ் நல்லா உங்களுக்கு ஸ்கோர் பண்ண முடியும். ஓகே, கொஷின் நம்பர் 1, இது ஒரு டைப் ஆஃப் கொஸ்டின். டிட்டர்மைன் வெதர் த செட் ஆஃப் பாயிண்ட்ஸ் ஆர் கொலீனியர். என்ன கொடுத்துருக்காங்கன்னா கொடுத்துருக்கிற பாயிண்ட்ஸ் வந்துட்டு கொலீனியராக இல்லையா அப்படின்னு நம்ம செக் பண்ண சொல்லியிருக்காங்க. நேர்கோட்டில் அமையுமா அமையாதா. இதில் நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கோன்னா அதை வந்து ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் யூஸ் பண்ணி நம்ம கொடுத்துருக்கோம். ஆஸ் எ செட் பிஃபோர், நீங்கள் ஸ்லோப்ஸ் யூஸ் பண்ணியும் நம்ம பண்ண முடியும், அதையும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ ஒரு மெத்தட் நான் கொடுத்துருக்கேன், இன்னொரு மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா யூல் கெட் த சேம் ஆன்சர். ஓகே, ஸோ கொடுத்துருக்கிற பாயிண்ட்ஸ்க்கு நம்ம முதல்ல நேமிங் பண்ணிடலாம். ஏ அப்படின்றத A, B + C. செகண்ட் பாயிண்ட் B, C + Aவை B அப்படின்னு எடுத்துக்கலாம். C, A + Bயை Cன்னு எடுத்துக்கலாம். ஸோ இட் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட் கொஸ்டின். யூஸ்வலி நம்பர்ஸ் வில் பி கிவன், நியூமரிக்கல் வேல்யூஸாக தான் இருக்கும். மல்டிப்ளை பண்ணி ஜஸ்ட் லைக் தட் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி ஆன்சர் கிடச்சிரும். ஆனால் இன்ஸ்டெட் ஆஃப் நம்பர்ஸ் நமக்கு இந்த கொஸ்டினில் என்ன இருக்கும்னா ABC அப்படின்னு ஆல்ஃபபெட்டிக்கல் லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வென் யூ டூ திஸ் கேல்குலேஷன் யூ ஷுட் பி வெரி வெரி கேர்ஃபுல். ஏன்னா கேல்குலேஷன் கொஞ்சம் பெருசாகவும் இருக்கும், உங்களுக்கு ப்ளஸ் மைனஸில் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ இதை உங்களுக்கு கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ பாருங்கள், ஏபிசி நேமிங் கொடுத்தாச்சு. ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஃபார்முலாவும் நமக்கு நல்லாவே தெரியும். த ஃபார்முலா இஸ் வாட்? எஸ், கரெக்ட். half of x1y2 plus x2y3 plus x3y1 minus of x2y1 plus x3y2 plus x1y3. ஸோ அந்த வேல்யூஸை நீங்கள் போட்டு க்ராஸ் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலி யூல் பி கெட்டிங் த ஆன்சர். ஸோ இப்போ நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா ஏசி ஏபி இதெல்லாம் மாற்றி வந்திருக்கும். அதை போடும்போது ரொம்ப கவனமாக போடணும். அப்படி கவனமாக போட்டுட்டிங்கன்னா அடுத்த மிஸ்டேக்ஸ் எங்கே இருக்கும்னா ப்ளஸ் அண்ட் மைனஸில் தான் இருக்கும். ஸோ அதையும் நம்ம என்ன பண்ணிக்கணும், மல்டிப்ளை பண்ணால் டெஃபினெட்லி ஒரே மாதிரியான டேர்ம்ஸ் பட் டிஃப்ரெண்ட் சைன்ஸ் இருக்கிறது தான் டெஃபினட்டாக வரும். ஸோ ஒன்றோட ஒன்று என்ன பண்ணிக்கலாம், கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ half of 0 அப்படின்னு நம்ம ஃபைனலாக வந்துடும் ஆன்சர். ஆன்சர் 0 வந்தாலே we can say the given points are collinear. அடுத்தது செகண்ட் கொஸ்டின். இதுவுமே வந்து அதே கைண்ட் ஆஃப் கொஸ்டின் தான், ஆனால் இதை கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கேட்டிருக்காங்க. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் A for which the given points are collinear. அவங்களே கொடுத்துருக்காங்க இது கொலீனியர் பாயிண்ட்ஸ் தான் அப்படின்னு, ஆனால் அதில் ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க A அப்படின்னு.
அதுக்கான வேல்யூ நம்மளால் கண்டுபிடிக்கணும். அன்னோன் வேல்யூ இது. ஆஸ் யூஷுவல் நம்ம ப்ரீவியஸ் கொஷனில் பார்த்த மாதிரி இதுலேயும் நம்ம என்ன பண்ணணும்னா நேமிங் கொடுத்துக்கோங்க. a, 2 - 2a -a + 1, 2a bன்னும் -4 - a 6 - 2a cன்னும் எடுத்துக்கிறோம். ஆஸ் யூஷுவல் சேம் ட்ரையாங்கிள் ஃபார்முலா தான் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அப்படி நீங்கள் அப்ளை பண்ணி போட்டிங்கன்னா ஃபைனலி 2a² + a - 1 = 0. ஆனால் ஒரு விஷயத்தில் நீங்கள் இதில் கவனம் வச்சுக்கணும். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் a அப்படின்னு கொடுக்கும்போது which the points are collinear கொஸ்டின்லேயே கொடுத்ததுனால டெஃபினட்டாக ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேருந்தே =0 நீங்கள் போட்டுக்கிட்டே வரணும். அப்போ தான் உங்களுக்கு அன்னோன் வேல்யூக்கான ஆன்சர் கிடைக்கும். ஸோ 2a² + a - 1 = 0 அப்படின்னு உங்களுக்கு வந்தாச்சு. உங்களுக்கே தெரியும் 2a² + a - 1 அப்படின்றது ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். ஸோ அப்படி பண்ணும்போது a + 1 × 2a - 1 = 0ன்னு வந்திருக்கும். ஸோ இதிலிருந்து ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம், a = -1 and a = 1/2. எய்தர் -1 or 1/2 எந்த வேல்யூவாக வேணாலும் இருக்கலாம். அப்படிங்களால ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 3. ஃபைண்ட் த ஸ்லோப் ஆஃப் த லைன் ஜாயினிங் த பாயிண்ட்ஸ் sin θ, -cos θ and -sin θ, cos θ. ஸோ இந்த தேர்ட் கொஸ்டின்லையும் பாருங்கள் நியூமரிக்கல் வேல்யூஸ் இல்லை. நியூமரிக்கல் வேல்யூஸ்க்கு பதிலாக ட்ரிக்னாமெட்ரிக்கல் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி ட்ரிக்னாமெட்ரிக்கல் வேல்யூஸ் கொடுத்தா என்ன பண்ணலாம் அப்படின்னா we should be very familiar with the trigonometrical identities. ஸோ அதுக்கு நம்ம trigonometrical identities ஃபார்முலாவை நல்லா தரவு பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள். கவனி, sin θ - cos θ and -sin θ and cos θ. ஆஸ் யூஷுவல் நீங்கள் வந்து நியூமரிக்கல் வேல்யூவையும் ஆல்ஃபபெட்டிக்கல் லெட்டர்ஸையும் x1 y1 எடுத்துக்கோமோ அதே மாதிரி தான் இதுலேயும் x கோஆர்டினேட் y கோஆர்டினேட் அப்படின்றத நம்ம எடுத்துக்க போகிறோம். x1, y1, x2, y2. ஆஸ் யூஷுவல் ஸ்லோப் அப்படின்னு சொன்னாலே என்னது ஃபார்முலா நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம்தான். y2 - y1 / x2 - x1. ஸோ இதை நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க. cos θ minus of -cos θ divided by what? -sin θ -sin θ. இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணால் you will be getting 2 cos θ on the numerator by -2 sin θ on the denominator. That means if you cancel you will be getting minus cos θ by sin θ. You know what is sin θ by cos θ? It is tan, but it is a reciprocal of tan. That's why it is minus cot θ. Question number 4. Show that the given points are collinear. So இந்த சம்மில் உங்களுக்கு alphabetical letters கொடுக்கல, trigonometrical values கொடுக்கல, டைரெக்டாகவே நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. -3, -4, 7, 2, 12, 5. So it is very easy to apply and you already know the formula of slope of the line அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு நேமிங் பண்ணிக்கோங்க. a வேல்யூ, b வேல்யூ, c வேல்யூ நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது இப்போ நம்ம ரெண்டு பாயிண்ட்ஸை அடுத்து கம்பைன் பண்ண போகிறோம். ஸ்லோப் ஆஃப் ab y2 - y1 / x2 - x1 அந்த நம்பர்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா you will get one value, that is 3/5. அடுத்தது b-ஐயும் c-ஐயும் கம்பைன் பண்ணுறோம். ஸ்லோப் ஆஃப் b and c அதாவது 5 - 2 / 12 - 7 which is equal to 3/5. ஸோ இப்போது நம்ம ஸ்லோப் ஆஃப் ஏபி கண்டுபிடிச்சோம், ஸ்லோப் ஆஃப் பிசி கண்டுபிடிச்சிட்டோம். இது ரெண்டோடைய ஆன்சருமே பார்த்தீங்கன்னா 3/5 3/5 வந்தாச்சு. ஸோ ஸ்லோப்ஸ் சேமாக இருக்குது அப்படின்னாவே அந்த பாயிண்ட்ஸ் வந்து ஒரே லைனில் அமையுது, நேர்கோட்டில் அமைகிறது அப்படின்றது தான் அதோடைய மீனிங்கே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண வேண்டாம், இதோட நிறுத்திக்கலாம். ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம இன்னும் 2 பாயிண்ட் எடுத்து கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ ஸ்லோப் ஆஃப் ஏபியும் ஸ்லோப் ஆஃப் பிசியும் சேமாக இருக்குன்னாவே இட் இஸ் அண்டர்ஸ்டுட் the points A, B, C lie on the same line. மூணுமே ஒரே லைனில் இருந்தால் அதை நம்ம என்னென்னு சொல்லுவோம், collinearனு சொல்லுவோம். ஸோ the given points are collinear. இன்னொரு டைப் ஆஃப் கொஷின் அதே collinearல பாருங்கள். கொஷின் நம்பர் 5. if 3 points 3, -1, a, 3, 1, -3 are collinear. இந்த கொஷினில் அவங்களே collinearனு கொடுத்துட்டாங்க. find the value of A. இதே டைப் ஆஃப் கொஷின் நம்ம முதல்லே பார்த்தோம். அதில் நியூமரிக்கல் வேல்யூஸ் இல்லாமல் லெட்டர்ஸ் யூஸ் பண்ணி பார்த்தோம். இப்போ நியூமரிக்கல் வேல்யூஸ் யூஸ் பண்ணி பார்க்குறோம். கொலினியர்னு சொன்னாலே உங்களுக்கு ஸ்லோப் ஃபார்முலா தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இல்லையா? ஸோ ஸ்லோப் ஆஃப் ஏபி ஈக்குவல் டு ஸ்லோப் ஆஃப் பிசி ஆஸ் இந்த ப்ரீவியஸ் ஆன்சர் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஆனால் இதில் ஏவுடைய வேல்யூ நமக்கு தெரியாது. அப்போ அது என்ன கிடைக்கும் அப்படின்னா 4/a - 3 = -6/1 - n ஃபைனலாக வந்துடும். ஒரு ஈக்குவேஷனில் 2 டேர்ம்ஸ் ஈக்குவலாக வந்தாலே நம்ம என்ன பண்ணுவோம், கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 1 - a 4ஓட மல்டிப்ளை ஆகிடும்.
a minus 3 minus 6ஓட மல்டிப்ளை ஆகிடும். அப்படி பண்ணும்போது you will be getting 4 minus 4a equal to minus 6a plus 18 வந்துடும். இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஏவெல்லாம் ஒரு பக்கம் கம்பைன் பண்ணுங்கள், கான்ஸ்டன்ட்ஸ் எல்லாம் another சைடில் கம்பைன் பண்ணுங்கள். அப்படி பண்ணும்போது 2a equal to 14 அப்படின்னு கிடச்சிரும். அதிலிருந்து a வேல்யூ கண்டுபிடிக்கிறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஏவோட வேல்யூ என்ன வரும்? 7. இப்போ நம்ம 5 மார்க் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். திரும்ப அதே தான் பார்க்க போகிறோம். ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள், கொலீனியர், ஸ்லோப்ஸ், இதே கான்செப்ட் பேஸ் பண்ணி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கொஸ்டின் நம்பர் 1 பாருங்கள். In the figure, the quadrilateral swimming pool shown is surrounded by concrete patio. Find the area of the patio. அதாவது நம்ம சொல்லுவோம் இல்லையா, வராண்டா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, சுற்றுதளம், வலைதளம் அப்படின்லாம் சொல்லி படிச்சிருப்பீங்க. அந்த ஏரியாவை மட்டும் கண்டுபிடிக்க சொல்லி சொல்கிறாங்க. அந்த பிக்சர் பாருங்கள், ஒரு சரிவகம் இருக்கும், ட்ரெபீசியம் ஷேப்பில் இருக்கும். அதுக்குள்ளே ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் இருக்குது. அந்த ரெக்டாங்கிள் ஷேப் அப்படின்றத ஆக்சுவலி ஸ்விம்மிங் பூல், அதாவது ஒரு குவாட்ரிலேட்ரல் அப்படின்னு உங்களுக்கு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. ரைட். அடுத்தது அதுக்கு வெளியில் இருக்கிற அந்த பாத் வந்து ஒரு சரிவகம், அதுவுமே ஒரு குவாட்ரிலேட்ரல் தான் இல்லையா. நாலுத்துக்குமே அதாவது உள்ளே இருக்கிற குவாட்ரிலேட்ரலுக்கும் வெளியில் இருக்கிற குவாட்ரிலேட்டருக்கும் தனித்தனியாக உங்களுக்கு பாயிண்ட்ஸ் இருக்குது. வெளியில் இருக்கிற குவாட்ரிலேட்ரல் ஏ, பி, சி, டி. உள்ளே இருக்கிற குவாட்ரிலேட்ரல் இ, எஃப், ஜி, ஹெச். இல்லை நமக்கு எந்த ஏரியா தேவைப்படுது? ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் தி பேஷியோ, அதாவது சுற்றி இருக்கிற அந்த தளத்துடைய ஏரியா நமக்கு தேவைப்படுது. அப்போ நான் என்ன பண்ணலாம்? த ஏரியா ஆஃப் தி குவாட்ரிலேட்ரல் ஏபிசிடி, மொத்த குவாட்ரிலேட்ரல் இன்க்ளூடிங் தட் ஸ்விம்மிங் பூல் கண்டுபிடிச்சிட்டு அதிலிருந்து வி ஹாவ் டு சப்ராக்ட் த ஏரியா ஆஃப் தி ஸ்விம்மிங் பூல். சார் இது நம்ம 7th 8th படிச்சிருப்போம் இந்த கான்செப்ட். ஆனால் இதே கான்செப்டை கோஆர்டினேட் ஜியோமெட்ரி யூஸ் பண்ணி எப்படி பண்ண முடியும் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, சொல்யூஷன் பாருங்கள். ஏரியா ஆஃப் த ஸ்விம்மிங் பூல் வித் கான்க்ரீட் பேஷியோ, அதாவது டோட்டல் ஏரியா வித் பேஷியோ. அது நம்ம என்னென்னு சொல்லலாம்? ஏரியா ஆஃப் த குவாட்ரிலேட்ரல் ஏபிசிடி. ஸோ முதல்ல அதோடைய ஏரியாவை நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேயா? ரைட். இப்போ அந்த ஏரியா ஆஃப் த குவாட்ரிலேட்ரல் கண்டுபிடிக்கும் போது பாருங்கள், முதல்ல ஃபார்முலா கொடுத்துருக்கோம். அந்த ஃபார்முலா படி நீங்கள் போட்டிங்கனாலும் ஒரே ஆன்சர் தான் வரும். இல்லைன்னா க்ராஸ் மல்டிப்ளை பண்ணி அப்படி போட்டாலும் ஒரே ஆன்சர் தான் வரும். இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டையுமே போட வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ உங்களோட கன்வீனியன்ட்டுக்காக எனி ஒன் யூ கேன் சூஸ். ரைட். இப்போ பாருங்கள், half ஆஃப் x1y2 + x3y3 + x3y4 + x4y1. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது என்ன? ட்ரையாங்கிள். அதில் எத்தனை கோஆர்டினேட்ஸ் இருந்தது? 3 கோஆர்டினேட்ஸ். அதனால் x1 x2 x3 y1 y2 y3யோட நம்ம நிறுத்திக்கிட்டோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஏரியா ஆஃப் தி குவாட்ரிலேட்ரல். அப்போது 4 கோஆர்டினேட்ஸ் இருக்கும். அப்போது x4 y4ம் இன்க்ளூட் ஆகும். அப்படி இருக்கும்போது ஸோ திஸ் ஏரியா ஆஃப் தி குவாட்ரிலேட்ரல் ஃபார்முலா இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள். ஸோ அப்போ இதுக்கான ஃபார்முலா என்னவாக இருக்கும்? 1/2 ஆஃப் x1 y2 + x2 y3 + x3 y4 + x4 y1 minus of x2 y1 + x3 y2 + x4 y3 + x1 y4. நீங்கள் இப்படி ஃபார்முலா எழுதி பண்ணலாம். இல்லைன்னா உங்களுக்கு ஒரு 2 ஸ்டெப் கீழே இருக்குது பாருங்கள். half ஆஃப் -4 8 6 -10 -4 -8 -4 10 6 -8. எனக்கு இதுதான் கன்வீனியண்ட்டாக இருக்குது, க்ராஸ் மல்டிப்ளை பண்ணால் ஈஸியாக இருக்கும், எனக்கு ஃபார்முலா எனக்கு மறந்து போகுது அப்படின்னலாம் இருக்கிறவங்க இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ எனி ஒன் மெத்தட் யூ கேன் ஃபாலோ. இப்போ நான் ஃபஸ்ட் மெத்தடுக்கு போகிறேன். ஃபார்முலா மெத்தட் பாருங்கள். அந்த ஃபார்முலாவில் எக்ஸ் அண்ட் ஒய் கோஆர்டினேட்ஸ் அப்ளை பண்ணிங்கன்னா யூ ஆர் கெட்டிங் 212 minus of -212. தட் மீன்ஸ் 212 + 212 அப்படின்னு வந்திருக்கும். half of 212 + 212 equal to half of 424. You know what is the answer? 212 square units. இப்போ இதுக்கு அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஏரியா ஆஃப் த குவாட்ரிலேட்ரல் ஸ்விம்மிங் பூல் EFGH மட்டும் தனியாக கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கான கோஆர்டினேட்ஸ் என்னவோ அதை எடுத்து ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிங்கன்னா யூ வில் பி கெட்டிங் 90 ஸ்கொயர் யூனிட்ஸ். இப்போ நமக்கு ரெண்டுமே இருக்குது. ஏரியா ஆஃப் த ஸ்விம்மிங் பூல் வித் கான்க்ரீட் பேஷியோ இருக்குது, ஏரியா ஆஃப் தி ஸ்விம்மிங் பூல் மட்டும் இருக்குது. இப்போ அடுத்தது என்ன பண்ணணும்? அந்த கான்க்ரீட் பேஷியோ வேல்யூவை கண்டுபிடிக்கணும். ஸோ ஏரியா ஆஃப் தி பேஷியோ இஸ் நத்திங் பட் டோட்டல் ஏரியா ஆஃப் ABCD minus area of EFGH. That means
212 minus 90 square units. இப்போ ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா you'll be getting 122 square units. ஸோ அதுதான் என்னது ஏரியா ஆஃப் patio. Next, question number 2. Show that the given points form a right angle triangle. அதாவது செங்கோண முக்கோணம். And check whether they satisfies Pythagoras theorem. A 1, -4, B 2, -3 and C 4, -7. ஸோ உங்களுக்கு கொடுத்துருக்குற அந்த 3 கோஆர்டினேட்ஸும் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை மேக் பண்ணுதா இல்லையா? அண்ட் யூ நோ வாட் இஸ் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்? டூ சைட்ஸ், எனி டூ சைட்ஸ் மஸ்ட் பி இன் த ஃபார்ம் ஆஃப் தி ரைட் ஆங்கிள். ரைட் ஆங்கிளில் இருக்குது அப்படின்னு சொன்னாலே நமக்கு தெரியும் அது ரெண்டு லைனும் பெர்பெண்டிகுலர். எனி டூ சைட்ஸ் மஸ்ட் பி பெர்பெண்டிகுலர், செங்குத்தாக தான் இருக்கும். அந்த செங்குத்துன்றதை ஒரு காமிச்சிட்டாலே நமக்கு பாதி வேலை முடிஞ்சிடும். அப்போ நமக்கு ஸ்லோப் ஃபார்முலா தான் ரொம்ப ஈஸி. ஆஸ் யூஷுவல் ஸ்லோப் ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்சது தான். ஸ்லோப் ஆஃப் ஏபி முதல்ல கண்டுபிடிங்க. யூல் பி கெட்டிங் 1. அடுத்தது ஸ்லோப் ஆஃப் பிசி இஸ் -3/2. ஸ்லோப் ஆஃப் ஏசி -1. ஸோ we have all the 3 slopes in our hand. Then we have to combine any two slopes, multiply and see whether we are getting -1 or not. இப்போ நான் முதல்ல என்ன எடுத்திருக்கோம்? ஸ்லோப் ஆஃப் ஏபி எடுத்திருக்கோம் அண்ட் ஸ்லோப் ஆஃப் ஏசி எடுத்திருக்கோம். நீங்கள் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வருது? -1 வருது. ஸோ அப்போ ஏபின்ற சைடும் ஏசின்ற சைடும் தான் என்னவாக இருக்குது? பெர்பெண்டிகுலராக இருக்குது. அப்படின்னா டெஃபினட்டாக இது என்னவாக தான் இருக்கணும்? ரைட் ஆங்கிளாக தான் இருக்கணும். 3 பாயிண்ட்ஸ் அப்படின்றதுனால டெஃபினெட்லி இட் வில் மேக் அ ரைட் ஆங்கிள் triangle. So AB is perpendicular to AC. So A is the common point between B and C. So definitely that A will be 90 degree. Therefore we can say ABC is a right angle triangle. இப்போ அந்த கொஸ்டின்லேயே பாருங்கள், ஒரு கொஸ்டின்லேயே 2 கொஸ்டின்ஸ் இருக்குது. ஒன்று ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளான்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். அதே நேரத்தில் பித்தாகரஸ் தியரமும் இது ப்ரூவ் பண்ணுதா அப்படின்றத நம்ம பார்க்கணும் இல்லையா? கவனிங்க, அதுக்கு நம்ம டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ ஏபியோட டிஸ்டன்ஸ், பிசி டிஸ்டன்ஸ், ஏசியோட டிஸ்டன்ஸ். இந்த டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூ ஆல்ரெடி லேர்ன்ட் இன் த லோவர் கிளாஸ். x2 - x1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 - y1 ஹோல் ஸ்கொயர். இந்த ரெண்டு பாயிண்ட் எடுத்து நம்ம கண்டுபிடிக்கும் போது ஏபி √2, பிசி √20, ஏசி √18. அதாவது ஏபி, பிசி, ஏசி மூணையுமே என்ன பண்ணணும்? ஸ்கொயர் பண்ணணும். ஸோ பிசி ஸ்கொயர் தனியாக, ஏபி ஸ்கொயர் தனியாக, ஏசி ஸ்கொயர் தனியாக. இதில் எதை ரெண்டையும் நான் சம் பண்ணேன்னா, அதாவது ஆட் பண்ணால் தேர்ட் பாயிண்ட்க்கு ஈக்குவலாக இருக்கோ அப்படின்றத செக் பண்ணணும். அப்படி பார்க்கும்போது பிசி ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் ஏசி ஸ்கொயர்னு வருது இல்லையா? தட் மீன்ஸ் 20 ஈக்குவல் டு 2 + 18. ஸோ ஈக்குவலாக வருது அப்படின்றதுனால we know about the Pythagoras theorem, the axiom is satisfied. இப்போ question number 3. Let A of 3, -4, 9, -4, 5, -7 and 7, -7. இதுலேயும் பாருங்கள் 4 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம என்னென்னு ப்ரூவ் பண்ணணும்? ட்ரப்பீசியம்னு ப்ரூவ் பண்ணணும். அதாவது ட்ரப்பீசியம்னா ஏதாவது 2 சைடு மட்டும் பேரலாக இருந்தால் போதும் அப்படின்னு ப்ரூவ் பண்ணினா போதும். இதுக்கும் அதே தான். ஸ்லோப் ஆஃப் ஏபி, ஸ்லோப் ஆஃப் பிசி, ஸ்லோப் ஆஃப் சிடி அண்ட் ஸ்லோப் ஆஃப் ஏடி. 4 ஸ்லோப்ஸையும் நீங்கள் கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சிட்டு இதில் 2 ஸ்லோப்பை கம்பைன் பண்ணுங்கள். அதாவது ஸ்லோப் ஆஃப் ஏபி, ஸ்லோப் ஆஃப் சிடி பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. 2 ஸ்லோப்புமே ஈக்குவலாக இருந்தால் அது ரெண்டும் என்ன இருக்குன்னு அர்த்தம்? பேரலல்னு அர்த்தம். ஆனால் ஸ்லோப் ஆஃப் பிசியும் ஸ்லோப் ஆஃப் ஏடியும் சேமாக கிடையாது. ஸோ இட் இஸ் நாட் ஈக்குவல். அப்போ அது ரெண்டும் பேரலல் இல்லைன்னு அர்த்தம். அப்போ ஏதாவது ஒரு 2 லைன் பேரலாக இருந்தால் போதும், நம்ம என்னென்னு சொல்லலாம்? அதை ட்ரப்பீசியம்னு சொல்லலாம். therefore one pair of opposite sides are parallel and ABCD is a trapezium அப்படின்னு ப்ரூவ் பண்ணலாம். இப்போ நம்ம கவர் பண்ணியிருக்கிறது 5.1 and 5.2 மட்டும்தான். ஸோ இன்னும் இதில் நிறைய சம்ஸ் இருக்குது, 5.3 and 5.4. ஸோ அதில் இருக்கிற சம்ஸை நெக்ஸ்ட் செஷனில் பார்க்கலாம். அது வரைக்கும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, நல்லா ரிவைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.